ஹாய். இது 3வது டம்ளர் குடிக்கிறேன். வெயில் ரொம்ப அடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல வந்திருக்கேன். அதாவது வெயில் ரொம்ப இருக்கவல வெப்பம் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப வெப்பம் வரும். ரொம்ப சூடு, மோஷன் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதாவது என் மனசை விட்டு நான் பேசணும், என் கஷ்டத்தை நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வசதியாக இருக்க, ஜாலியாக இருக்கிற, உனக்கு என்ன குறை, உனக்கு ரொம்ப காசு இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கிற, உனக்கு என்ன குறைன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவனே எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போய் 5 நாள் கண்டினியூவாக நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தேன். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியல. சரி, நீ யூடியூப் பண்ணுற, நீ நல்லா பண்ணணும், நீ நல்லா வந்து நல்லா வந்து நீ முன்னேறணும், நீ நல்லா காசு சம்பாதிக்கணும், நீ வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு தானே அவங்க சொல்லணும். எனக்கு சில பேர் வந்து எங்கள் ரிலேஷன்ஸே வந்து தூரத்து உறவு, அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. அவங்க யாருன்னே இதுவரைக்கும் வந்து நானும் வந்து பேசுனது கிடையாது, அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. அவங்க வந்து புதுசாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து, உனக்கு என்ன ஜாலியாக இருக்கிற, உனக்கு வசதியாக இருக்கிற, உனக்கு என்ன குறை. சரி, அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல. நான் ஜாலியாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது எங்கேயோ இருக்கிறோம், காட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியல. ஏன்னா உட்காந்தே இருந்துட்டு 24 மணி நேரமும் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி வசதி வரும்? நான் கேட்குறேன். 24 மணி நேரமும் சும்மாவே வீட்டில் சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு 3 வேளையும் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி காசு வரும்? எப்படி வசதி வரும்? இப்போ எங்கள் வீட்டுக்காரர் 4 பேர்கிட்ட பேசினாதான் 4 காசு வரும். அந்த 4 காசில் தான் வந்து வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கொடுக்கணும், அந்த வீட்டோட இது எல்லாமே கொடுக்கணும், அந்த எல்லாமே வந்து பணம் கொடுக்கணும். இப்போ வந்து சேலரி அவங்களுக்கெல்லாம் வந்தால் அவங்களுக்கு என்ன, கரண்ட்டு பில்லு கட்டணும், ஃபஸ்ட்டு தண்ணி வரி கட்டணும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கட்டணும். இதை வந்து சும்மா கட்ட சொல்லிடுவாங்க, சும்மா இருக்க சொல்லிடுவாங்களா வீட்டில்? அவங்களாம் வந்து சும்மா இருக்க சொல்லுவாங்களா? அதெல்லாம் வந்து போய் சம்பாரிச்சாதானே, நல்லா சம்பாரிச்சாதானே அந்த காசெல்லாம் வரும். 4 போய் வீட்டிலையே உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படி வந்து அந்த கஷ்டம் தெரியும் சொல்லு? 3 வேளையும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா, சும்மா படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த கஷ்டம் எப்படி தெரியும்? இன்னைக்கு போய் நீ ஒரு 50 ரூபா சம்பாரிச்சிட்டு வா, அந்த 50 ரூபா அருமை உனக்கு தெரியும். நீ போய் இன்னைக்கு போய் நீ 50 ரூபா சம்பாரிச்சிட்டு வா, உனக்கு அந்த அருமை தெரியும். அதை விட்டுட்டு மற்றவங்கள வந்து ஏன் இப்படி பொறாமப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. பொறாமை இல்லையா, வந்து நான் கிண்டலாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவள் சும்மா சொல்லியிருப்பா, அவள் கிண்டலாக சொல்லியிருப்பா, நீ ஏன் பொறாமன்னு எடுத்துக்கிற அப்படிங்கிறாங்க. சொல்கிற விதம் ஒன்று இருக்குது, பொறாமன்னு சொல்கிற விதத்துலேயும் ஒன்று இருக்குது. உனக்கு என்ன வசதியாக இருக்க, ஜாலியாக இருக்கிறேன்னு. எங்கே நம்ம ஜாலியாக இருக்கிறோம், எங்கே வசதி? வசதிங்கிறது தானாக வந்து கூரையை பிச்சுட்டு வருதில்ல, நல்லா உழைக்கணும். உழைச்சாதான் வந்து காசு கிடைக்கும். உழைக்கலைன்னா எப்படி காசு கிடைக்கும்? நான் கேட்குறேன். எல்லா ஆம்பளைங்களும் சரி, எல்லா பொம்பளைங்களும் சரி, எல்லாம் இன்னைக்கு உழைச்சாதான் காசு. இப்போ எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உழைக்கிறாங்க. உழைச்சாதான் காசு. குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு போடணும், ஆஃபீஸ் போகணும், எல்லாமே செய்யணும். வந்து இப்படிலாம் பேசாதீங்க தயவுசெய்து. யாரையும் மனசு துன்படுத்தாதீங்க. வந்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு உதவி செய்யலைன்னா எனக்கு உபத்திரம் பண்ணாதீங்க தயவுசெய்து. மனசை நொந்த வைக்காதீங்க. என்ன, என்னால் வந்து சில டைம்லாம் வந்து ரொம்ப நடுவுலலாம் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. வீட்டில் கூட நடக்க முடியல. வெளியில் எங்கே போனாலும், வெளியில் எங்கே ஃபங்க்ஷன் போனாலும், சினிமாவுக்கு போனாலும், ஷாப்பிங் போனாலும், கோயிலுக்கு போனாலும் என்னால் நடக்கவே முடியல. என்னன்னே தெரியல. அந்த மாதிரி உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டுருக்குது. இந்த நிலமில் வந்து இப்படி நொந்த வைக்காதீங்க மனசை. நான் நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்யாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன், அது சொல்கிறேன். இப்போ உடம்புல வந்து வெப்பம் வருதுங்க. அந்த வெப்பத்தில் வந்து என்னென்ன சாப்பிட்ணுன்னா, அந்த இப்போ காய்கறிகள் வந்து இந்த வெயில் காலம் தானே, அதனால் நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். புடலங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. புடலங்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க.
சுரைக்காய் எடுத்துக்கோங்க. நீ எழுதி வச்சுருக்கேன் ஆனால் மறந்துடுது. புடலங்காய் எடுத்துக்கோங்க, சுரைக்காய் எடுத்துக்கோங்க, அதேமாதிரி வெண்டைக்காய் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அப்புறமேல வந்து இது ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அடிக்கடி ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இலந்த பழம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போட்டா பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அது இளநீ வந்து அடிக்கடி குடிச்சிக்கோங்க, இளநீ அதெல்லாம் வந்து அடிக்கடி குடிச்சிக்கோங்க. அந்த வெயில் காலமில் இந்த காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உஷ்ணம் வந்து உங்களுக்கு ஓரளவு உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும். இந்த உஷ்ணம் வந்து உங்களுக்கு சமநிலைப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து என்னை வாழ்த்துங்க. நல்லா அமுதா வந்து நல்லா யூடியூப் சொல்லணும், நல்லா அவன் திடகாத்தமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நானும் நீங்கள் என்னோட டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.